யாரு வேணாலும் இங்க வாழலாம். ஆளும் உரிமை தமிழர் ஒருவருக்கே உண்டு. தமிழகத்தை தமிழர்களே ஆள வேண்டும். தமிழர் கட்சியின் நிறுவனர் தீரன் திருமுருகன் பேட்டி. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழர் கட்சி சார்பில் செய்தியாளர் சந்திப்பு கட்சியின் நிறுவனர் வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் அக்கட்சியின் நிர்வாகிகள் உடனிருந்தனர். தீரன் திருமுருகன் செய்தியாளரிடம் கூறுகையில், நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய தளத்தில் 8% வாக்கு பெற்று தமிழகத்தில் மாபெரும் 3வது பெரிய கட்சியாக விளங்கி வருவதால் அதற்கு வலு சேர்க்கும் விதமாக எமது தலைமையில் இயங்கி வந்த தமிழர் கட்சியை நாம் தமிழர் கட்சியோடு இணைக்கும் நிகழ்ச்சி ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் நடைபெற உள்ளது என்றும் மேலும் அந்த நிகழ்வு குறித்து செய்தியாளரிடம் விளக்கி கூறினார். தமிழர் கட்சியினுடைய மைய பொதுக்குழு பேசி முடிவெடுக்கப்பட்டு நாம் தமிழர் கட்சியோட தமிழர் கட்சியுடைய இணைப்பு விழாவுக்கான முதல் பத்திரிகை சந்திப்பு வந்த பத்திரிகையாளர் அத்தனை நபர்களுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய சமகால கட்டத்தில் ஏற்படுகிற அரசியல் தமிழ் தேசிய அரசியல். ஒவ்வொரு காலகட்டத்திலேயே இந்த மண்ணுக்கான அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியல் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இந்த மண்ணுக்குள்ள இருட்டடிப்பு செய்யப்படுது. நீங்கள் பார்த்தீங்களாக்கு இந்த மண்ணுக்கு மக்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு அரசியல் தான் இந்த மண்ணில் நிலைத்து நின்று அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த மண்ணுக்கான அரசியல் என்பது பார்த்தா தமிழ் தேசிய அரசியல், தமிழர்களுக்கான அரசியல், அது இங்கே இருக்குதான்னு பார்த்தா இங்கே கிடையவே கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த தமிழ் தேசிய அரசியல் மேலோங்கி வரும்பொழுது பார்த்தீங்களாக்கு அந்த தமிழ் தேசிய அரசியலை விழுங்கி கொள்கிற அளவுக்கு திராவிட அரசியல் மேலோங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கு. அதில் இன்றைய சமகால கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்களாக்கு ஒரு தனி நபராக நாம் தமிழர் கட்சியை தொடங்கி அது மிகப்பெரிய அளவுக்கு விருட்சியமாக ஏற்படுத்தி யார் கூடவும், குறிப்பாக நான் சொல்கிறது, யார் கூடவும் கூட்டணி இல்லாமல் 2 சட்டமன்ற தேர்தல் 2 நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து 40 லட்சத்துக்கு மேலே வாக்கு வங்கியை பெற்ற 8% மேலே வாக்கு வங்கியை பெற்ற நாம் தமிழர் கட்சிக்கு வலு சேர்க்கும் விதமாகவும் அந்த நாம் தமிழர் கட்சியோடு இணைந்து வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் தமிழர் கட்சியோட இணைச்சு அது இன்னும் வீரியமாக களமாடுவதற்காகவும் அந்த தமிழ் தேசிய அரசியலை இழந்து வரக்கூடாது என்பதற்காக இங்கே பல்வேறு நிலத்தில் நின்றுக்கூடிய திராவிட அரசியல் அதை முழுக்க முற்றிலும் துடைத்து வீசிட்டு தமிழ் தேசிய அரசியல் பிறப்பதற்காகவும் இந்த இடத்துல நாங்கள் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியோட இணைக்கிற ஒரு விழாவை வருகிற 22/3/2025 அதாவது வருகிற சனிக்கிழமை அன்னைக்கு ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் தொடர்ச்சியா இலங்கை கடற்படையால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் இந்த 1 மாத காலமாக நீங்க தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இதுக்கு தீர்வு கொடுக்க வேண்டிய என்ற அரசியல் முழுக்க அது பிஜேபி அரசியல் தீர்வு கொடுக்குதா, இல்ல திராவிட அரசியல் ஆட்சி அதிகாரத்தில் தீர்வு கொடுக்குறா? இல்ல, இதுக்கு தீர்வு கொடுக்க வேண்டிய அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியல். தமிழ் தேசிய அரசியலை வைக்கிற கொள்கைகளும் கோட்பாடுகளும் உச்சபட்சத்தில் தீர்வு கொடுக்குற ஒரு விஷயத்தில் இருக்கும் பட்சத்தில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அங்கே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமும் பெரிய ஒரு பேரணி அறிவிச்சிருக்காங்க. அங்கே தமிழர் கட்சி குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரக்கணக்கான தமிழர் கட்சி உறவுகளோட பொறுப்பாளர்களோட நாங்கள் அங்கே தங்கச்சி மடத்தில் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு நாங்கள் இணைகிறோம். அது சொல்கிற விதமாக தான் இந்த இடத்துல பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறோம். இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னாக்கு மிகப்பெரிய அரசியல் வடிவம், அரசியல் சித்தாந்தம், அரசியல் கொள்கை பெருமளவு எங்ககிட்ட இருந்தாலும் பெரிய பொருளியலோ பெரிய வணிகமோ பெரிய அளவுக்கு இல்லாத அரசியலாக தமிழ் தேசிய அரசியல் இருக்கு. அந்த தமிழ் தேசிய அரசியலை இன்னைக்கு லட்சம் மக்கள் பேசுறதுக்கான அரசியலா மாற்ற அண்ணன் செந்தமிழனோட சீமானுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு தேவையும் அவசியமும் ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒவ்வொரு தமிழச்சிக்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் உண்டு. ஏனென்று சொன்னால் இது தமிழ்நாடு, இது தமிழ்நாடுடைய அரசியல், தமிழ் தேசிய அரசியல். இந்த தமிழ் தேசிய அரசியல்ல அண்ணன் சொல்ற மாதிரி யாரு வேணாலும் இங்க வாழலாம். ஆளும் உரிமை தமிழர் ஒருவருக்கே உண்டு. இது நாங்க சொல்லல, இந்திய ஒன்றியம் முழுக்க இருக்க மாநிலங்கள்ல அவரவர் மண்ணின் உரிமைக்கானவரவே அந்த மண்ணை ஆட்சி செய்கிறார். ஆனால் இந்த மண்ணுக்கான நபர்களும் அதிகார உச்சபட்சத்தில் கிடையவே கிடையாது. அது இந்துத்துவ அரசியலா இருக்கட்டும்,
அது திராவிட அரசியலா இருக்கட்டும், ரெண்டு அரசியலையே தமிழர்கள் உச்சபட்ச அதிகாரத்துக்கு தமிழ் தேசிய வரலாறா இங்க வரல. அந்த அரசியல் வருவதற்கான ஒரு பெரும் கூட்டமாக தான் இன்னைக்கு நாங்கள் அணிதிரள்றோம். இந்த அரசியல் வந்துடக்கூடாதுன்னு தொடர்ச்சியா இந்த அரசியலை அப்படி என்ன சொல்றது புதைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு திராவிடம். இந்த திராவிடத்துக்கு நடுவில் நின்று தான் தமிழ் தேசிய அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம், போய்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி, அதோட இணைய போற தமிழர் கட்சி இன்னும் வீறு கொண்டு அண்ணனுக்கு துணையா நின்று அண்ணனின் ஒரு பெரிய முக்கியமான ஒரு நபரா நின்று நாங்கள் வேலை செஞ்சு 2026 எவர் வந்தாலும் சரிதான். தனியா நிக்கணும் ஒரு மனுஷன் சொல்றான் பார்த்தீங்களா, எல்லா பேரும் காட்டு வளம், கனிம வளம், இயற்கை வளம், இன்னும் இருக்கக்கூடிய விவசாய வளம், இன்னும் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பற்றி யாராவது இந்த 50 ஆண்டுகளில் பேசி அதை சரி செஞ்சிருக்கான்னு பார்த்தா கிடையாது. எல்லாம் அழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு இந்த மண்ணே மலடா போற சூழலில் இருக்கும் பட்சத்தை தான் ஒருத்தன் பேசி இந்த அரசியல் என்பது மனித குலத்துக்கு மட்டும் இல்ல, இந்த மண்ணில் பிறந்த அனைத்து உயிர்களுக்குமானது ஒரு அரசியல் ஒருத்தன் பேசும்போது அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு தான் இன்னைக்கு தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியோட இணைக்கான ஒரு செய்தியாளர் சந்திப்பை இங்கே நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க யூனிஃபார்ம் சொல்றீங்க, கருப்பு சட்டை. இந்த கருப்பு சட்டை அடையாளம் திராவிடத்தோட அடையாளம். நீங்க ஏன் இந்த கருப்பு சட்டையை எதிர்க்கிறீங்க? அந்த சட்டையை நீங்க ஏன் போடுறீங்க? நீங்க உங்களுக்கான ஒரு நீங்க இதுக்கு ஒரு சரியான ஒன்று சொல்றேன். கருப்பு சட்டை என்றால் திராவிடம் சொல்லுங்க, உங்களுக்கு யார் சொன்னது? அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. அதுதான் நான் திரும்ப சொல்றேன். உங்களுக்கு உங்களோட 50 ஆண்டு சித்தாந்தத்துக்குள்ள நீங்க கருப்பு சட்டைங்கிறது நீங்க எங்களுக்கான அடையாளம் நீங்க சொல்றீங்க. கருப்பு சட்டை என்பது தமிழர்களுடைய போர்க்குடியில சொல்லப்படுற ஒரு நிறம். இப்ப நான் சண்டைக்கு போறேன், நான் போருக்கு போறேன், கரிவேஷம் போட்டு தான் நான் போவேன். கரிவேஷம் ஒரு நிமிஷம் நான் அவங்க சார் கேட்டாங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். யாராவது ஒரு ஆளை கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். சரிங்களா? எல்லாருக்கும் நான் பதில் சொல்றேன். என்ன கருப்பு சட்டைங்கிறது தமிழர்களுடைய ஐயனார் வழிவந்த நபர்கள், முனியையா வழிவந்தவர்களுடைய, குலசாமி வழிவந்தவர்களுடைய நிறாது, தமிழர்களுடைய நிறாது. தமிழருடைய நிறம் என்பது கருப்பு. அந்த கருப்பு சட்டை என்பது தமிழர்களோட ஊறி போன ஒரு நிறம். நான் சண்டைக்கு போறேன், ஊர் கோவில் திருவிழாக்கெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, குலசாமி கோயிலுக்கெல்லாம் பார்த்திருப்பீங்க, கரிவேஷம் போட்டு தான் எல்லாரும் போவான், சண்டைக்கு போவான். இன்னைக்கு நான் எங்க நின்றுகிட்டு இருக்கேன்? போர்ல நின்றுகிட்டு இருக்கேன். போர்ல நிற்கும் போது யாரை எதிர்த்து போர்ல நின்றுகிட்டு இருக்கேன்? ஆரிய இந்துத்துவ தெய்வத்தை போர்ல நின்றுகிட்டு இருக்கேன். அப்படி நின்றுகிட்டு இருக்கும் பட்சத்துல அதுல எனக்கு துணையா நின்று வேலை செஞ்சுட்டு வந்த திராவிடம் என்னை மீண்டு தமிழ் தேசிய அரசியலை இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? குழி தோண்டி தான் புதைச்சிக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு சான்று பாத்தீங்கல்ல, ஐயா வைகோ பேசினாரா, அழகா பேசினாரா? டேய் அதிமுக திமுக எல்லாருமே நீங்க என்ன பண்ணுங்க, அடிச்சுக்கங்க, பேசிக்கங்க, பண்ணிக்க, என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. ஆனா பொது எதிரி ஒருத்தன் வர்றான். அந்த பொது எதிரி யாரு? தமிழ் தேசியம். அவனை விடவே கூடாது. யார் சொல்றா? எந்த ஆளை நாங்க நம்பிக்கிட்டு, எந்த ஆளை நினைக்கிட்டு தமிழ் தேசியம் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோமோ அதே வைகோ சொல்ற கருத்து என்னது? தமிழ் தேசியம்ங்கிறத தமிழ்நாட்டுல பேசக்கூடாதுங்கிற கருத்தை அவர் இழக்கிறாரு. நீங்க நல்லா அந்த வீடியோ பாருங்க, அந்த வீடியோ நீங்க மறுபடியும் பாருங்க. இல்ல நீங்க நல்லா பாருங்க ஐயா, அந்த வீடியோ இன்னும் 100 தடவை பாருங்க. போலி தமிழ் தேசியம் சொல்லல, தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு வர்றான். வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் தமிழர் கட்சியினுடைய நிறுவனர், ஒரு அரியலூர் மாவட்ட செயலாளர், ஒரு சென்னை மாவட்ட செயலாளர், அவர் சென்னை மாவட்ட இளைஞரணி, இவர் திருச்சி மாவட்ட செயலாளர், பின்னாடி இருக்கிறவங்க சென்னை மாவட்ட செயலாளர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.